SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி. குமுதம் நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி மற்றும் குமுத நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் நன்றிகள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஏப்ரல் மாதம் வந்துவிட்டது. சித்திரை பறக்கப் போகின்றது. 13ஆம் தேதி இரவு 14ஆம் தேதி விடிய காலம் வரை சித்திரை பிறப்பு. தமிழ் வருடத்தில் இந்த சித்திரை பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இடைக்காடர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. 60 ஆண்டுகள். அதில் முதல் ஆண்டு பிரபவ, கடைசி ஆண்டு அக்ஷய, அதாவது 60வது ஆண்டு. இப்பொழுது நமக்கு குரோதி 38வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கு. அது 13ஆம் தேதி இரவு 4வது மாதம் 2025ஆம் ஆண்டுடன் முடிகிறது. 14ஆம் தேதி 4வது மாதம் 2025ஆம் ஆண்டு 60 ஆண்டுகளில் 39வது ஆண்டாக வரக்கூடிய விஸ்வாவசு ஆரம்பித்து 2026ஆம் ஆண்டு 13ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு வரை நடைபெற்று அதுக்கப்புறம் 40வதாக வரக்கூடிய பிரபவ என்ற ஆண்டு ஆரம்பிக்கின்ற வரையில் இந்த வருடம் முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடிய ஆண்டு விஸ்வாவசு. ஸோ விஸ்வாவசுக்குள் தான் நாம் போக போகின்றோம். ஒரு தமிழ் வருடத்திற்கும் வெண்பாக்கள் உண்டு. அந்த வெண்பாக்களின்படி இந்த வருடத்தில் விவசாய பெருக்கங்கள் மலைக்க வைக்கும் என்று சொல்கிறார். கால்நடையில் புரட்சிகள் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். பெரிய அளவுக்கு வரும். உலகம் முழுவதும் உணவு பஞ்சங்கள் நீக்கும். எந்த நாட்டில் பஞ்சம் இருந்தாலும் மற்ற நாடு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஏற்கனவே சொல்லி கொண்டு வருவதுதான் காய்கறி தோட்டத்திலிருந்து ஆர்கானிக் உணவு பழக்கங்கள்லேருந்து சிறிய இடத்தில் பெரிய அளவுக்கு உணவு செய்முறைகள், விவசாயத்தின் உற்பத்தி, விவசாயத்தில் புரட்சி, பால் புரட்சி, கால்நடை புரட்சி, அதே போல் கடல் வளத்தில் புரட்சி எல்லாம் ஏற்படும். பலவிதமான மருத்துவத்துறையில் பலவிதமான அபிரிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் அந்த வருடத்தில் கிரகநிலைகள் சூரியன் எங்க இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, சித்திரையிலிருந்து ஆரம்பித்து மற்ற கிரகங்களை ஆரம்பித்து 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய சனி, 1.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ராகு கேது, 1 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குரு என்று எல்லாம் வைத்து தான் கணிக்கிறோம். தங்கத்தின் விலை தார்மாறாக உயர்வதற்கு வாய்ப்புகள், நிலத்தின் நிலைமை உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள், உலகம் முழுவதும் நிலநடுக்கங்கள், கடல் பெரிய அளவுக்கு பாதிப்புகள், தீ விபத்துக்கள் தான் நிறைய ஏற்படுமா இந்த விஸ்வாவசுல. அப்போ ஆகாயமாக்க விமானங்கள், கடல் மார்க்க பயண கப்பல்கள், ரயில் விபத்துகள், இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். இயற்கை பேரிடர்கள் மிக அதிகமாக இருக்கும். அதே போல் தீவிரவாத தாக்குதல்கள், தலைவர்களுடைய உயிருக்கு பாதிப்புகள், அரசியல் கூட்டணிகள் மாற்றங்கள், அரசியலில் கணக்குகள் மாற்றங்கள், பெரிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்ற அரசியல் கணக்குகள் எல்லாம் மாறுவது, நன்றாக நண்பர்களாக இருந்தவர்கள் பகையவர்களாக மாறுவது, அரசு அதிகாரிகள் பெரிய அளவுக்கு தவறு செய்வதால் அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வருவது, வரி விதிப்புகள், உலகம் முழுவதும் வரி விதிப்பு தான் இருக்கும். மக்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு கொண்டு போகணும். சம்பாதிச்சது மட்டும்தான் இருக்கும். அரசாங்கத்துக்கு கொடுக்கறதே பெருசாக இருக்கும். போர் அடிச்சிடும். கடன் தான். தனிப்பட்ட நபர்கள் கடன், எல்லாத்துக்கும் கடன். கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா செத்துன்னு நினைச்ச கௌரியமானாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டியது. அந்த அளவுக்கு பாதிப்புகள். பிரபலமான தலைவர்கள், பிரபலமான சினிமா துறை, பிரபலமான தொழிலதிபர்கள், பாடல் ஆசிரியர்கள், பாடல்கள் பாடக்கூடியவர்கள்,
மில்லியன் கணக்கில் தனக்கு ஃபாலோவர்ஸுகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கவனம், தேக ஆரோக்கியத்திலும் கவனம், எதிரிகள் விஷயத்திலும் கவனம். போர்களால் போர் முகங்கள், எல்லை பதற்றங்கள், தீவிரவாத அச்சுறுத்தல்கள், மத கலர்வுகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் எல்லா ஊர்லேயும் அவர்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். மருத்துவத்துறையில் வளர்ச்சி, விவசாயத்துறையில் வளர்ச்சி, இந்த டெலிகாமில் வளர்ச்சி, ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வளர்ச்சி, ஸ்மார்ட் போன் ஏராவில் வளர்ச்சி என்ற டிஜிட்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பு. நோய்களுக்கு தான் பெரிய பெரிய நோய்கள், கேன்சரிலிருந்து ஸ்ட்ரோக்கிலிருந்து ஹார்ட்டெல்லாம் பெரிய அளவுக்கு. மனிதனுக்கு மரண பயமே போகுமா? மனிதனுக்கு விபத்துகளால் தான் மரணமா? அது விபத்து இவர் தவறு செய்கிறதுனால. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வண்டி ஓட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போது ஆரம்பிக்கக்கூடிய விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டில் வளர்ச்சிகளுக்கும் விவசாயத்துக்கும், வானம் பொய்க்காமல் எல்லா இடத்திலையும் மழை பெய்வதற்கும், வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படுவதற்கும், மலை சரிவுகள் ஏற்படுவதற்கும், காட்டு விலங்குகள் எல்லாம் வெளியில் வருவதற்கும், அந்த காட்டு விலங்குகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றக்கூடிய அமைப்பும், விலங்குகள் அதிக எண்ணிக்கையில் பெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கும், உலகம் முழுவதும் எரிந்த காடுகள்லாம் மீண்டும் பசு என்று, பச்சை பசேல் என்று கண்கொள்ளா காட்சியாக இயற்கையுடைய அழகு அதிகரிக்கக்கூடிய அமைப்பெல்லாம், சட்டத்திட்டங்கள்லாம் உலகம் முழுவதும் கடுமையாக்கப்பட்டு இயற்கையை பேணி காப்பதற்கும், கிரீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொண்டு வருவதற்கும், பெட்ரோலிய நாடுகளுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு இருப்பதற்கும், பெட்ரோலிய பொருள்கள் பெட்ரோலியத்தை மட்டும் வைத்து வியாபாரம் செய்து சம்பாதித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு அவர்கள் ஐயோ வேறு எந்த லெவலில் அவர்கள் கான்சன்ட்ரேட் செய்து அந்த ஊரில் வருவாயை பெருக்குவதற்கு உண்டான அதெல்லாம் இப்போ துபாயை போல் டூரிஸ்ட் சென்டராக இந்த பெட்ரோலிய நாடுகள் எல்லாம் மாறுவதற்கு உண்டான அமைப்பு ஏற்படுவதும், அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள், அரபிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், கத்தாரில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடுமைகள் எல்லாம் குறைத்து எல்லோரும் வந்து சென்று எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய உலக பொருளாதார நாடுகள் போல் ஆக்கி, ஏனென்றால் இவர்கள் பெட்ரோலியம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரன்ற இந்த வருஷத்திலே 30% மேல் டவுன் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக இவர்கள் பெட்ரோலை விற்பதற்கே பாதிப்பு ஏற்படும். அதுபோல் பெட்ரோல், டீசல் போன்ற இதெல்லாம் இல்லாமல் கிரீன் எனர்ஜி, எல்லா இடத்திலும் சூரிய எனர்ஜி, உலகம் முழுவதும் கிரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் கார், எலக்ட்ரிக்கல் மோட்டார், எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் என்று எல்லாமே மாற 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 இந்த அரபு கண்ட்ரிகள் அந்த இடத்திலெல்லாம் வேலை செய்வர்கள் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு, இந்த ஆயில் கம்பெனிகளிலெல்லாம் திடீரென்று பெரும் நஷ்டங்கள் ஏற்படுவது, ஆயில் ஷேரில் இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேரை மாற்றி கிரீன் எனர்ஜி ஷேருக்குள்ளாக போட்டுக்கொள்வதெல்லாம் புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ புத்தாண்டு முழுவதும் பொது பலனை சொன்னால் அதை கேட்குறதுக்கே போர் அடிச்சிடும். ஸோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டதை தவிர்த்து விட்டு நல்லது மட்டும் நடக்கும் என்று இறைவனை நம்புவோம், இறைவனை பிரார்த்திப்போம். விஸ்வாவசு வருடத்தின் முதல் ராசி மேஷம். அனுமனை வழிபாடு செய்வது சகல விதத்தில் நன்மை. நரம்பு சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது கவனம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் படிப்படியாக தீரும். லாபம் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். உடற்பயிற்சியை தயவுசெய்து மறப்பது தேவையில்லாத பிரச்சனை. உடல் ரீதியாக உடற்பயிற்சி விடாமல் 20 நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து 1 மணி நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் படிப்படியாக முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பு. எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். அதிர்ஷ்டத்தின் அளவு அனுகூலம் ஏற்படும். அபிராமி அந்தாதி மொத்த பாடலை கேட்டாலும் சரி, இல்லை 40, 59, 75 கேட்டாலும் விஸ்வாவசில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கர்ப்பஸ்திரிகளாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை மீறக்கூடாது. படிப்படியாக ஏற்றம் காணப்படும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தைரியத்தினுடைய பாதிப்பு குறைவதனால்
குலதெய்வத்தை அடிக்கடிக்கு போய் சந்தித்து வருவது பல விதத்தில் நன்மைகள் தரும். மகான்கள் தரிசனம் ஏற்றத்தை தரும். பிதிர்தோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் பூர்வீகத்திலிருந்து சொத்து பிரச்சனைகள், தலைமுறையாக இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகள் புது பொறுப்புகளுக்கும் புது அனுகூலமும் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய பதவிகள், பெரிய பேர், பெரிய புகழ் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் பழைய நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எல்லாவற்றிலும் யோசித்து பதில் சொல்லுங்கள். எல்லோரும் திருப்திப்படுத்துவதற்காக உங்கள் நேரத்தையும் உங்கள் தேக ஆரோக்கியத்தையும் கவலைப்படாமல் பிறருக்காக உழைக்கக்கூடிய அமைப்பிலிருந்து கொஞ்சம் மாறி குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் திட்டமிட்டு செய்வது, ட்ரஸ்ட்டு போன்று ஆரம்பிப்பது, கோசாலா போன்ற ஆரம்பிப்பதெல்லாம் மன நெகிழ்வும் தெய்வ காரியங்கள், மகான்கள் காரியத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பது மேஷத்திற்கு நன்மை. பள்ளி கொண்ட பெருமாள் விஷ்ணு அவதாரம். விஷ்ணு அவதாரம் என்றால் படுத்திருப்பார் பெருமாள். விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு காயத்ரி கேட்க கேட்க அனுகூலங்கள் சந்தோஷத்தை தரும். ப்ரெஷர், சுகர், பிபி எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். சூப்பராக இருக்கும். முதுகு தண்டுவட உடற்பயிற்சி நன்மை தரும். இந்த வருடத்தில் இல்லாமல் 2.5 ஆண்டு காலம் அடுத்த சனி உங்களுக்கு நன்மையாக இருப்பதனால் அசையாமசைய பொருள் சேர்க்கை, வாகன அமைப்பில் அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவு பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, தனிப்பட்ட முறையில் பழைய எதிரிகளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்வது, வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்துவது, ரொம்ப நாட்களாக தேகாரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்புக்காக மருந்து மாத்திரைகள் வேறு எதெல்லாம் உங்களுக்கு செய்முறை மருத்துவம் இருக்கிறதோ எல்லாம் செய்திருப்பீங்க. ஒன்றுத்துக்கும் வேலையாக்கே ஆகாது. டக்குன்னு இப்போ ஒரு முடிவு எடுப்பீங்க. 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதை சின்ன சர்ஜரியோ அல்லது வேறு ஒரு முறையிலையோ சரி பண்ணிட்டு வரணும், செஞ்சுருங்க. டக்குன்னு சரியாயிடும். மரண பயம் போக்கக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய ஆண்டு. படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை கண்டிப்பாக நீங்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விசிட்டிங் கார்டு போட்டுக்கொள்ளக்கூடிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான தமிழ் புத்தாண்டு ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு தீரும். ராகவேந்தருடைய பரிபூர்ண அனுகூலம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். அதேபோல் சனிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவு கொடுக்க அனுகூலமான அமைப்பு. ப்ரெஷர் பார்த்து கொள்ள வேண்டும். இரத்த நாளங்களில் அடைப்பில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது இதயத்துக்கு இருந்தாலும், கழுத்திலிருந்து மூளைக்கு போனாலும், கிட்னிக்கு போனாலும் இரத்த ஓட்டங்கள் கெடக்கூடாது. அதற்கேற்றவாறு உணவு முறையும் மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கொள்ளலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பெரிய நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய ஏற்றம் ஏற்படும்.
பெரியவர்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். திருமண தடைகள் எல்லாம் நீங்கி சுபிட்சமாக இருப்பதனால் யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் பிற்காலத்தில் ஏற்படும். நல்ல காலத்தில் நல்ல நேரத்தில் எல்லா சுபகாரியங்களையும் முடித்து கொள்பவர்கள் புத்திசாலிகள். குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஆண்டு. பழைய கடன்கள் பைசல் செய்வது, பதட்டம் குறைவது, மன அழுத்தம் தீர்வது, நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் கொடுத்து கொண்டிருந்த தொந்தரவுகள் நீங்குவது, ஒரு நாள் 2 நாள் மருத்துவ ஆலோசனை பெற்று நிம்மதி ஏற்படுவது, பணவரவு ஏற்படுவது, எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திருவண்ணாமலைக்கு செல்வது பௌர்ணமி என்று தான் செல்லணும்னு அவசியமில்லை. எப்பொழுது முடிகிறதோ சென்றுவிட்டு வருவது. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது. வயிற்றில் ஜீரண கோளாறுகள் அதிகரித்தால் தேவையற்ற மனக்குழப்பம், தேவையற்ற சங்கடங்கள் வந்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அஷ்டம சனி விலகக்கூடிய ஆண்டு. டக்கு என்று எல்லா விதத்திலும் சுபிட்சம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலம் காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். டப்பென்று பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் குறையும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய முயற்சி ஏற்படும். புதியவர்கள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். வாகனத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பது. சுபிட்சமோ சுபிட்சம், ஏற்றமோ ஏற்றம் ஏற்படக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் தனிப்பட்ட முறையில் பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஆண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நரசிம்மர், நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வது, பசுனை கொடுப்பது விசேஷமோ விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலமான தரக்கூடிய தமிழ் புத்தாண்டு. அஷ்டமத்தில் சனி என்று குழப்பிக்கொள்ளாமல் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தலைவலி சம்பந்தப்பட்ட அமைப்பு, கழுத்து வலி சம்பந்தப்பட்ட அமைப்பில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்வதும், உடற்பயிற்சியை மறக்காமல் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். கண்டிப்பாக அஷ்டம சனி இருக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ராகு கேது இருப்பதனால் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க சுபிட்சம் ஏற்படும். டக்கு அனுகூலங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். வேலையிலும் சரி, துணை அல்லது துணைவியாரிலும் சரி, சும்மாக எல்லாவற்றிலும் நாம் சுப்பீரியர் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். ஏனால் அஷ்டம சனியில் உடனிருப்பவர்களே திடீரென்று உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாத இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலம், ஏற்றம், லாபம், சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு விஸ்வாவசத்தில் கண்டிப்பாக குரு 11ஆம் இடத்துக்கு வருவதனால் அசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள் குறைவில்லாமல் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றம். படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் நீங்கும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோர்கள் பெரிய உன்னதமான சூழ்நிலைக்கும், உன்னதமான தொழில், உன்னதமான பொறுப்பு, உன்னதமான கௌரவத்தை பெறுவார்கள். திருப்பதி திருமலையில் ஒரு இரவு தங்குவது பெரிய விசேஷம், பெரிய அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக ஜூன் மாதத்திற்குள்ளாக எல்லா விதத்திலும் படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும்,
எல்லா விஷயத்திலும் அரசு துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அஸ்திவாரம் போட்டுக்கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா மாற்றமும் அரசியலில் இருந்தால் கூட்டணி மாற்றங்கள் வரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு விஸ்வாவசு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலில் திடீரென்று கோபதாபப்படுவதோ, தவறான முடிவுகள் எடுப்பதோ, தேவையில்லாத பேப்பர்களை போடுவதோ எல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உத்தரவாதத்துடன் பழைய கடன்கள் எல்லாம் பைசல் செய்வது, தேக ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தெம்பாகி பழைய கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பகை மாறி சந்தோஷம் ஏற்படுவது, உபத்திரம் இல்லாமல் அனுகூலம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவதென்று எல்லா விதத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், உங்களுடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் துர்கை வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதில் பட்டீஸ்வரம் மிக மிக முக்கியம். தஞ்சாவூரில் உள்ளது. அந்த கோயிலில் போயிட்டு தரிசனம், கோயில் முறைப்படி பூஜை செய்து அம்பாளுடைய படத்தையும் குங்குமத்தையும் வாங்கி கொண்டு வருவது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம், எல்லா கிரகங்களும் அனுகூலமான அமைப்பு. அபிராமி அந்தாதி கேட்பது, அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 மட்டும் படித்து கொள்வதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து முழு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். பெற்றோர் பெரியோட தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு. முதுகு வலி, அடிவயிறு, அலர்ஜி, ஒவ்வாமையில் மட்டும் கவனமாக இருப்பதும், கொப்பளங்கள் தேவையில்லாத உஷ்ணாதிக்க நோய்களால் பாதிப்புகள் இருக்கலாம். சுபகாரியங்கள் எல்லாம் துலாத்திற்கு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அப்பாடா என்ற பெருமூச்சு விட தோணும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக போராடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்பத்தில் நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும். டக்குன்று அனுகூலம் காணப்படும். இன்டீரியர் செய்வது, புதுசாக வீடு கட்டுவது, புதுசாக பிளானிங் போடுவது என்று எல்லா விதத்திலும் நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் அனுகூலமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, ஏற்றத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் விஸ்வாவசுவில் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெரியவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். தொலைதூரத்தில் இருந்தாலும் பெரியவர்களுடன் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருச்செந்தூர் பகவானை சரண்டர் ஆகிறது. திருச்செந்தூர் பச்சை கலர் படத்தை வைத்து விளக்கேற்றுவது விசேஷமாக இந்த வருடம் முழுவதும் உங்களை பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கூடக்கூடிய காலகட்டம், சுபவரிய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ கலவுகள் காணப்படும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மட்டும் வயிறு, இதய பகுதிகளில் உபத்திரம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது பெரிய பாதிப்புகளையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வார்த்தைகளில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். டக்குன்று பொருள் விரயத்திலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக எதெல்லாம் வாங்கணும் என்று நினைத்தீர்களோ அந்த பொருளெல்லாம் வாங்குவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் மட்டும் மேலதிகாரிகளோ உடன் வேலை செய்வர்களிடத்திலோ தர்க்கம் செய்யாமல் இருப்பது விருச்சகத்திற்கு நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான நிலைமை,
படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி, உத்தியோகம், நலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் டபுள் மைண்டாக இல்லாமல் சிங்கிள் மைண்டாக எதை செய்ய வேண்டுமோ அதை திட்டமிட்டு செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை நிச்சயமாக பெறுவார்கள். கண்டிப்பாக ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனமான முடிவு, அனுகூலம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூரை நினைத்து காரியங்களை ஆரம்பிப்பது இந்த தமிழ் வருடத்தில் நன்மைகளை ஏற்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு செல்வதும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு பசுனை கொடுப்பதும் நல்லெண்ணெய் கொடுப்பதும் யோக பலத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். குருவின் அனுகூலம் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலை தீர்க்கும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தனுசுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சேமிப்பு ஏற்படும். வீட்டு அமைப்பு, நில அமைப்பு, அதிகமான டிராவல், தைரியம், நம்பிக்கை, உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாட்களாக இருந்த தொழில் மன கஷ்டங்கள், பணம் கஷ்டங்கள், கடன் அமைப்பு நிவர்த்தி எல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஆவதை கண்கூடாக பார்க்கலாம். எனவே தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்திற்கும் புதிய சந்தோஷத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த விஸ்வாவசு வருடத்தில் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். கழுத்து வலி, முதுகுத்தண்டு, கால் பாதங்கள், வயிற்று சிறு உபத்திரம் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உடற்பயிற்சி செய்யாத தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாத பதட்டத்திற்கு ஆட்படுவார்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டிக்கு செல்வதும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்திலும் பிரஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். சாதாரணமாக விளையாட்டாக பேசுவது கூட சண்டை சச்சுறு வரைக்கும் கொண்டு விட்டுவிடும். கண்டிப்பாக தேன் தழுவிய வார்த்தை இனிமையான சூழ்நிலை ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். சுபவிரியங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதனால் புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடனாகவே காணப்படும். பல புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் சமயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுவதுமாக படித்து பார்க்க வேண்டும். நமக்கு புரியவில்லை என்றாலும் அதில் யார் நிபுணத்துவம் இருப்பவர்களோ, நல்ல நண்பர்களோ, நல்ல உறவினர்களிடத்திலோ கலந்து ஆலோசிப்பது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். திருக்கணிதத்தின்படி 7.5 சனியின் தாக்கம் விலகுவது கண்கூடாக பார்த்தாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மகரம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகரத்துக்கு ஏதாவது கெடுபலன்கள் வந்தால் அது வாகனத்தில் தான் வரும். வாகனம் நீங்கள் ஓட்டாமல் ஒரு பிரைவேட் பஸ்ஸில் கூட போகின்ற சமயத்தில் தார்மாராக அவர் ஓட்டுகிறார் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்திலிருந்து ஒரு நாள் போனாலும் போகட்டும் என்று இறங்கி விடுங்கள். பாதிப்பாயிட்ட பிறகு வாழ்க்கை போய்விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சேஃப்டி ஜெர்னி முக்கியம் என்பதை
ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது இந்த வருடத்தில் முக்கியம். மற்றவெல்லாம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அகோபிலம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர் ஸ்தலத்துக்கு செல்வதும், அங்கு உங்களால் எத்தனை முறை எந்தெந்த இடத்துக்கு சென்று நரசிம்மரை தரிசித்தால் போதும், மொத்த நரசிம்மரை தரிசனம் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஆனால் போயிட்டு வருவது பல விதத்தில் டிப்ரெஷனை குறைக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் குறையும், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியத்தில் மட்டும், வண்டி வாகனத்தில் மட்டும், நட்பு விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தேகாரோக்கியத்தில் எப்பேற்பட்ட குறைபாடுகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை மூலியமாக ஜம்மென்று வெளியில் வந்து விடலாம். அசையாமசையா பொருள் சேர்க்கை, வீடு நலம், முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குருவின் பார்வை பரிபூர்ணமாக இருப்பதனால் டக்கு டக்கென்று சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தேகாரோக்கியத்தில் மட்டும் வயிற்று உபத்திரம் கண்டிப்பாக காணப்படும். உணவு முறை கண்டிப்பாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் சொல்வார்கள், உங்கள் மருத்துவர் இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். உணவு முறையில் இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வதெல்லாம் முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம்தான் அதீத கவனமாக கும்பத்திற்கு காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்றம், நம்பிக்கை, செல்வாக்கு, உயர்ந்த இடம், தொழில் ரீதியாக அற்புதமான அமைப்பெல்லாம் ஏற்படுவது கும்பத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம். வாகன அமைப்பு மாற்றம், தேகாரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய வெற்றிகளை பெற்றுத்தரும். மீனராசிக்காரர்களுக்கு குச்சனூர் என்று சொல்லக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு சனி பகவானை சென்று விட்டு வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நல்லெண்ணெய் கொடுப்பதும், மனதார பிரார்த்திப்பதும் வெற்றிகளை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக ஜன்ம சனியாக இருந்தாலும் தொழில் கிடைக்கும் ஐயா, தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கும் ஐயா, தொழிலில் இன்கிரிமெண்ட் கிடைக்கும், புது தொழில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும், தைரியம் ஏற்படும், தெய்வீக வழிபாடுகள் ஏற்படும், பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான நம்பிக்கை ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்கள், கால்வலி, பாதவலி, கழிவுகள் போகிற இடத்தில் பிரச்சனைகள், உடற்பயிற்சி, தோப்பு கரணம், கடுமையான உடற்பயிற்சி செய்யாத மீனராசிக்காரர்களுக்கு நல்லது சாத்தியமில்லை என்பது சாஸ்திரம். எனவே உடற்பயிற்சி, வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்தால் சனி ஜென்மத்தில் இருந்தாலும் கெடுதல் செய்யாமல் நன்மை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு நோய்க்கு மருத்துவ ஆலோசனை பற்றி அதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது புத்திசாலித்தனம். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். தொழில் ரீதியாக கிடைப்பதும், சுபவிரயம் ஏற்படுவதும், நிலம் வாங்குவதும், வீடு கட்டுவதும், முதலீடு செய்வதும், ஆடை ஆபரணங்கள் ஏற்படுவதும், அதிகமான தங்க வைர நகைகளை வாங்கக்கூடிய பெண்மணிகள் மீனராசியில் இருப்பார்கள் என்பதும், மீனராசி கணவன்களோ, மீனராசி பெற்றோரோ பிள்ளைகள் விஷயத்திலும் அல்லது துணைவியார் விஷயத்திலும் அதிகமாக செலவுகளை செய்து அவர்களை பரவசப்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். இரவு நேர பயணங்கள், தேவையற்ற பயணங்கள், கூடா நட்பு, கிளப்பு, பீச்சு என்று ஜனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் தவிர்த்து கொள்வது, குடும்பத்தாருடன் அதிக பொழுதுகளை கழிப்பது, நல்ல நண்பர்களுடன் புஸ்தகங்களை படிப்பது, புஸ்தகங்களை வாய்ப்பது போன்ற பொது பலனான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் இந்த விஸ்வாவசு வருடத்தில் போய் தீருவதற்குண்டான, போகியில் எப்படி நம்மளுடைய பழைய நாளாக எரிந்து போகுமோ அதுபோல எரிவதற்குண்டான ஆத்ம ரீதியான அமைப்பு குரோதி வருடத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி
Chennai Silks.